ஈரான் போர் கணக்கு சீனாவுக்கு லாபமா நஷ்டமா? போர் என்பது பேரழிவை தவிர வேறொன்றும் இல்லை. அதை மேற்கொள்ளும் நாடாக இருக்கட்டும் அல்லது இலக்காகும் நாடாக இருக்கட்டும், இரண்டுக்குமே பாதிப்பு மிஞ்சும். ஆனால் போர்கள் ஓய்வதில்லை. அதுவும் சமீப ஆண்டுகளாக போர்கள் மலிந்து வருகின்றன. மாறிவரும் காலச்சூழலில் பல போர்கள் அதிகார அரசியல் காய் நகர்த்தலாகவே இருக்கின்றன. இவற்றை முடிவு செய்வதில் உலகின் சூப்பர் பவர் நாடுகளின் பங்கு முக்கியமானதாக இருக்கிறது. எந்த நாட்டில் எந்த ஆட்சி நிலவினால் தங்களுக்கு சாதகமானதை சாதித்துக் கொள்ளலாம் என்ற அளவில் உத்திகளை வகுத்து தான் டிக் செய்த நாடுகளை பேரத்தில் ஆழ்த்தி படிய வைக்க முயற்சித்து அதற்கு பலனில்லாத போது நேரடியாகவோ அல்லது யாரையேனும் தூண்டிவிட்டோ போர் நடத்தி குளிர்காய்கின்றன சூப்பர் பவர் நாடுகள். ஈராக்கில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அந்த நாட்டையே சல்லடை போட்டு சலித்து தேடிய அமெரிக்கா சதாம் ஹுசேன் கைது மரண தண்டனைக்கு பின்னர் எதுவும் கிடைக்கவில்லை என வடிவேலு எம்டி பாக்கெட்டை காட்டியது போல் கைவிரித்து சென்றது. அந்த பேரழிவின் பிடியில் இருந்து ஈராக் இன்னமும் முழுமையாக மீளவில்லை. இப்போது அதே குற்றச்சாட்டோடு ஈரான் மீது போர் தொடுத்துள்ள அமெரிக்கா இதற்கு இஸ்ரேலையும் கூட்டு சேர்த்துள்ளது. கூடவே ஈரான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர், அதை நாங்கள் அமைக்க உதவி செய்கிறோம் என்ற அடையாளத்தை வேறு போர் மீது போர்த்தியுள்ளது அமெரிக்கா. இதை ரெஜிம் கொலாப்ஸ் ஸ்ட்ராட்டஜி எனப்படும் ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது. அமெரிக்கா இஸ்ரேலின் அதிகார அரசியலுக்காக தொடரப்பட்ட இந்த போர் வளைகுடா நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போரை ஆரம்பித்து விட்டது என்னவோ அமெரிக்கா இஸ்ரேல் தான், ஆனால் அதன் பாதிப்புகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலுக்கு தனது எதிர்ப்பை ஆரம்பத்தில் லேசாக பதிவு செய்தது சீனா. அந்நாட்டின் அரசு ஊடகத்தில் வெளியான செய்தியில் ஈரான் மீதான தாக்குதல் ஐநா சாசனத்தின் மீதான வெளிப்படையான அத்துமீறல், சர்வதேச உறவுகளை கட்டமைக்கும் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து திட்டமிட்டு விலகுதல் என்று விமர்சித்தது. இதை தாண்டி பெரிய அளவிலான கண்டன குரல்களையோ இல்லை ஈரானுக்கு தங்களது ஆதரவையோ வெளிப்படையாகவும் விரைந்தும் தெரிவிக்காத சீனா இப்போது இந்த போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஜனவரியில் வெனிசுலா நாட்டு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்ட போது அமெரிக்காவுக்கு சீனா தனது கடும் கண்டனங்களை தெரிவித்தது. உலகத்தின் போலீஸ்காரன் அல்லது நீதிபதி போல் எந்த ஒரு நாடும் செயல்படக்கூடாது என்று அப்போது அமெரிக்காவை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கடுமையாக விமர்சித்திருந்தார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீனா இப்போது ஈரான் விவகாரத்தில் சற்றே நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது. அதனால் சீனாவுக்கு ஆதாயமா பாதிப்பா என்பன போன்ற விஷயங்களை பகுப்பாய்வு செய்வது அவசியமாகிறது. ஈரானுக்கு பெய்டோ என்ற செயற்கைக்கோள் இடஞ்சுட்டி அமைப்பு தொழில்நுட்பத்தை சீனா கொடுத்துள்ளது. இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் ஜிபிஎஸ்க்கு சவால் விடக்கூடிய தொழில்நுட்பம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2025 ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்த 12 நாட்கள் போரில் ஜிபிஎஸ் முடக்கம் ஈரான் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் பெரும் இடையூறை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஜிபிஎஸ் சேவையை டீஆக்டிவேட் செய்துவிட்டு பெய்டோ சேவைக்கு மாறியுள்ளது ஈரான். இது ஈரான் ராணுவத்துக்கு வலு சேர்த்துள்ளது. அமெரிக்க ராணுவ பலத்தை கண்காணிக்க இந்த தொழில்நுட்பம் ஈரானுக்கு பேருதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் மோதல் என்பது சீனாவுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது. சீனாவுக்கு மிக முக்கிய எண்ணெய் வள ஆதாரம் ஈரான் தான். 2025 ஆண்டில் மட்டும் ஈரானில் இருந்து 520 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சீனா இறக்குமதி செய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை சீனா இறக்குமதி செய்து கொண்டது. இந்நிலையில் ஈரான் மோதலால் எண்ணெய் இறக்குமதியில் சீனா என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்கும் என்பது இன்னும் சில காலத்தில் முழுமையாக தெரியும். என்றாலும் ஹார்முஸ் நீர்நிலையின் முடக்கம் ஏற்கனவே எண்ணெய் ஏற்றுமதி ரீதியிலான சிக்கல்களை காட்ட ஆரம்பித்து விட்டது. இது சீனாவில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. இந்த சூழலில் ஈரான் மீதான தாக்குதலில் சீனாவின் நிலைப்பாட்டை விட இந்த போரில் இருந்து சீனா எந்த விதமான நீண்டகால ஆதாயங்களை அடையக்கூடும் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. இந்த போர் சீனா தன்னை அமெரிக்காவுக்கு எதிரான உலகளாவிய சமநிலையாக நிலைநிறுத்திக் கொள்ள உதவும் என்றே கணிக்கப்படுகிறது. அண்மை காலமாகவே அமெரிக்காவை நட்பு நாடாக கருதுவதில் சிக்கல் இருப்பதாக உணர்ந்த கனடா, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் சீனாவுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த விரும்புகின்றன. கடந்த 3 மாதங்களில் இந்த போக்கு இன்னும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துள்ளது. அதை நிரூபிப்பது போலவே இப்போது அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டியதற்காக தாக்குதலுக்கு உள்ளாகும் வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள்
அமைந்துள்ளன. மேலும் ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் அமெரிக்கா மீது வைத்துள்ள பாதுகாப்பு ரீதியிலான நம்பிக்கைகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதே வேளையில் அமெரிக்காவும் தனது வெளியுறவு கொள்கையின் பார்வை குவியலை ஐரோப்பா, மத்திய கிழக்கில் இருந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு மாற்றி சீனாவுக்கு கடுமையான சவாலை முன்வைக்க நீண்ட காலமாகவே விரும்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பின்னணியில் ஈரான் போரின் போக்கு என்னவாக இருக்கும் என்பதை இப்போதே கணிக்க முடியாது என்று சிலரும், இந்த போர் நீண்டு கொண்டே செல்லலாம் என்று சிலரும் கணிக்கின்றனர். அதனால் இப்போதைக்கு தனது வெளியுறவு கொள்கைகளை ஆசியாவை மையப்படுத்தி முன்னெடுக்கும் அமெரிக்காவின் வாய்ப்பும் தள்ளி போகலாம் என்பது சீனாவின் கணிப்பு மட்டுமல்ல, அதற்கு ஆதாயமும் கூட. ஏற்கனவே 2000களில் ஆரம்ப காலத்திலேயே மத்திய கிழக்கில் ஈராக் மீதான போர் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக முன்னெடுத்த போர் என்று ஒரு தசம காலத்துக்கும் மேலாக தொலைத்து விட்டது அமெரிக்கா. இதனால் சீனா தனது ஆதிக்கத்தை கணிசமாக உயர்த்தி கொண்டது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஈரானில் அமெரிக்கா நீண்ட கால போரை மேற்கொண்டால் அதன் ராணுவ பலம் குறைவதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது கவனத்தை செலுத்த முடியாமல் போவதோடு ஆசியாவில் சீனா தன்னை வலுவான பிராந்திய உத்தியாளராக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தோதாக்கி கொடுக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. சர்வதேச உறவுகளில் முக்கியத்துவம் ஆசிய பிராந்தியத்தில் வலுவான இடம் தாண்டி ஈரான் போர் மூலம் சீனா அறுவடை செய்யக்கூடிய இன்னொரு நீண்ட கால பலனும் இருக்கிறது. ஈரான் போர் மூலம் அமெரிக்க, இஸ்ரேலிய ஆயுதங்களை பற்றிய ஆராய்ச்சிகளை முன்னெடுப்பதும், குறிப்பாக புதிய ட்ரோன்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் போர் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வசதியான களம் சீனாவுக்கு கிடைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து ஈரான் போரால் சீனாவுக்கு ஏற்பட போகும் பொருளாதார பாதிப்பு என்பது குறுகிய காலத்துக்கானதாகவும், காலப்போக்கில் சீனா தனது ஆதிக்கத்தை ஆசியா மற்றும் பிற நாடுகளில் அதிகரிக்க முக்கியமான அடித்தளமாக அமைவது என்பது நீண்ட காலத்துக்கான ஆதாயமாகவும் இருக்கக்கூடும் என சர்வதேச உறவுகள் பற்றி ஆராயும் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.